அதோ மீதி ஆணையர்கள் வாராங்க. யோசேப்பை அவங்ககிட்ட வித்துருவோம். இப்போ அவன் குழிக்குள்ள கிடந்தான்னா செத்து போயிடும். ரூபன் அண்ணா, சிமியோன் அண்ணா, என்னை காப்பாத்துங்க, நான் குழியில இருக்கேன். அண்ணா அண்ணா என்னை காப்பாத்துங்க, எனக்கு பயமா இருக்கு. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அண்ணா அண்ணா, ரூபன் அண்ணா, சிமியோன் அண்ணா, என்னை காப்பாத்துங்க, நான் குழியில இருக்கேன், எனக்கு பயமா இருக்கு. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. மீதி ஆணையர்களே, ஒரு பையன் இருக்கான், அவனை வாங்கிக்கிறீங்களா? சரி, வாங்கிக்கிறோம். எவ்வளோ ரூபா தருவீங்க? 20 வெள்ளை காசு தரோம். அண்ணா என்னை காப்பாத்துங்க, என்னை விட்டுறாதீங்க, என்னை காப்பாத்துங்க. பாய் பாய். உன் பேர் என்ன? பார்த்துக்கண்ணா. என் பேரு யோசேப்பு. யோசேப்பு, இனிமேல் நீ வீட்டில் உள்ள வேலைகளையும் வயலில் உள்ள வேலைகளையும் பார்த்துக்கணும். சரிங்கய்யா. யோசேப்பு, நீ என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கேன். இனி நான் இந்த வீட்டுக்கு எஜமானன் மட்டும்தான். மற்ற எல்லா காரியத்துக்கும் நீ தான் பொறுப்பு. சரிங்கய்யா. யோசேப்பு, யோசேப்பு, இங்க வா. என்ன எஜமானி அம்மா, என்னோட பெரியவன் ஒருத்தனமே இல்ல. என் எஜமான் இவ்வளவா உயர்த்தி இருக்காரு. அப்படி இருக்க நீ அவருடைய மனைவியா இருப்பதினால் நான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, இந்த எபிரேயன் சரி கிடையாது. யோசேப்பு, நான் உன்னை நம்பி எல்லா பொறுப்பையும் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். எதுக்கு நீ இப்படி பண்ண? இவனை கைது செய்யுங்கள். யோசேப்பு, நீ இந்த சிறைச்சாலைக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லா கைதிகளும் நினைச்சாங்க. ஏன் சோர்வா இருக்கீங்க? நான் ஒரு சொப்பனை கொண்டேன், அதான் சோர்வா இருக்கேன். அது என்ன சொப்பனா? எனக்கு முன்பாக ஒரு திராட்சை செடி இருந்தது. செடியிலே 3 கொடிகள் இருந்தது. என் குலைகள் பழுத்த பழமாய் இருந்தது. ஆர்வனுடைய பான பாத்திரம் என் கையில் இருந்தது. 3 கொடிகள் 3 நாட்கள். 3 நாளிலே பார்வோன் தலையை உயர்த்துவார். மறுபடியும் நீ பார்வோனுக்கு பானபாத்திரக்காரன் ஆவாய். நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து காரியத்தை பார்வோனுக்கு சொல்லி இந்த சிறைச்சாலையிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும். நானும் ஒரு சொப்பனம் கண்டேன். என் தலையில் 3 கூடைகள் இருந்தது. அந்த 3 கூடையிலும் பார்வோனுக்கு தயாரிக்கப்பட்ட பதார்த்தங்கள் இருந்தது. அதை பறவைகள் பட்சித்து தின்றது. 3 கூடைகள் 3 நாள். 3 நாள்ல உன்னை பார்வோன் தூக்குல தொங்கப்படுவாரு. உன் மாம்சத்தை பறவைகள் கொத்தி தின்னும். யாரங்கே? ராஜாவே வாழ்க. நீ போய் நாஸ்திகர்களையும் மந்திரவாதிகளையும் ஜோசியர்களையும் கூட்டிட்டு வா. ராஜாவே வாழ்க. நான் சிறைச்சாலைக்குள் இருக்கும்போதே எனக்கு சொப்பனம் வந்தது. அப்பொழுது எனக்கு ஒருவர் அர்த்தம் சொன்னார். அவர் சொன்னபடியே எனக்கு நடந்தது. மறந்துவிட்டேன். அவருடைய பெயர் யோசேப்பு. யாரங்கே? மகாராஜா வாழ்க. உடனடியாக சிறைச்சாலைக்கு போய் யோசேப்பை அழைத்து வாருங்கள். ராஜாவே வாழ்க. நீ சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுவாய் என்று சொன்னார்கள். நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருள்வாராக. நான் கண்ட சொப்பனம் என்னவென்றால், 7 நல்ல பசு மேய்ந்தது, 7 நோஜான் பசு மேய்ந்தது. நோஜான் பசு நல்ல பசுவை விழுங்கியது. 7 நல்ல பயிர், 7 சாவியான பயிர். சாவியான பயிர் நல்ல பயிரை விழுங்கியது. பார்வோனே, சொப்பனம் 2ம் ஒன்றுதான். சொப்பனத்தின் அர்த்தம் என்னவென்றால், 7 வருடம் நல்ல விளைச்சல் இருக்கும். பிறகு 7 வருடம் பஞ்சம் இருக்கும். ஞானமும் விவேகமும் உள்ள ஒரு மனிதனை ஏற்படுத்தும். எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக ஏற்படுத்தும். நல்ல விளைச்சல் உள்ள 7 வருடமும் 5 1 பங்கு தானியத்தை வாங்கும்படி செய்யும்.
எல்லாவற்றையும் பண்டக சாலையிலே சேர்த்து வைப்பாராக. பின் பஞ்சமான வருடத்திலே தேசம் அழிந்து போகாதபடிக்கு தேசம் பாதுகாக்கப்படும். நீயே அந்த மனுஷன், தேவ ஆவியை பெற்ற உன்னைப் போல் ஒருவனும் இல்லை. உன்னைப் போல ஞானமும் விவேகமும் உள்ள மனுஷன் ஒருவனும் இல்லை. அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் சொல்லின்படியே என் ஜனங்கள் அடங்கி இருப்பார்கள். உன்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரி ஆக்கினேன். நான் பார்வோன். உன் சொற்படியே என் ஜனங்கள் கேட்பார்கள். என் குமாரர்களை வாருங்கள். தேசத்திலே தானியம் உண்டாயிருக்கிறது. நீங்கள் 10 பேரும் எகிப்து வாங்கி வாருங்கள். ராஜாவே வாழ்க! நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? நாங்கள் கானான் தேசத்திலிருந்து வருகிறோம். நீங்கள் வேவுக்காரர்கள். தேசம் எங்கே திறந்திருக்கிறது என்று வேவு பார்க்க வந்திருக்கிறீர்கள். அப்படி அல்ல ஆண்டவனே, நாங்கள் தானியம் வாங்க வந்திருக்கிறோம். நாங்கள் எல்லோருமே ஒரு தகப்பனுடைய பிள்ளை, நிஜஸ்தர்கள். இல்லை, நீங்கள் தேசத்தை வேவு பார்க்க வந்திருக்கிறீர்கள். நீங்கள் வேவு பார்க்க வந்தது சரியே. இல்லை எஜமானே, என் தகப்பனாருக்கு நாங்கள் 12 பிள்ளைகள், 10 பேர் வந்திருக்கிறோம். ஒருவன் காணாமல் போனான். இளையவன் என் தகப்பனார் இடத்தில் இருக்கிறான். இல்லை இல்லை, உங்கள் இளைய சகோதரன் வந்தால்தான் நீங்கள் போக முடியும். யார் அங்கே? இவர்களை சிறைச்சாலையில் கொண்டு போய் அடையுங்கள். நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களாடா? நம்ம சகோதரனை விற்க வேண்டான்னு. அந்த ரத்த பலிகளினாலதான் இப்ப நம்ம ஜெயில இருக்கோம். நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். உங்களில் ஒருவன் காவலில் இருக்கட்டும். மற்ற எல்லாரும் தானியத்தை வாங்கி போங்கள். உங்கள் இளைய சகோதரனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அப்போதான் உங்களை நம்ப முடியும். நீங்கள் எல்லாரும் போங்கள். இளையவனை கூப்பிட்டு வாருங்கள். நாங்க தானியம் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இளைய சகோதரனை கூட்டிட்டு வர சொல்லி சிமியோனை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. யோசேப்பு இறந்து விட்டான். பென்யமீனை நான் அனுப்ப மாட்டேன். அப்பா, நான் தான் ராஜாட்ட உத்தரவாதம் சொல்லிட்டு வந்திருக்கேன். நம்ம இளைய சகோதரனை கூட்டிட்டு போனால்தான் நம்ம அங்க போக முடியும், தானியமும் வாங்க முடியும். இல்லை, நான் பென்யமீனை அனுப்பவே மாட்டேன். என்னப்பா சொல்றீங்க? சிமியோனை பிடிச்சு வச்சிருக்காங்கப்பா. எங்களை வேவுகாரர்கள் என்று எங்களை பிடித்து சிறைச்சாலையில் போட்டார்கள். எங்களை இரக்கம் செய்து எங்களை அனுப்பியிருக்கார்கள் அப்பா. பென்யமீனை எங்களோட அனுப்புங்கப்பா. சரி, அனுப்புகிறேன். பென்யமீன் பத்திரம். நம் தேசத்தில் உசிதமான ரத்தங்களை, திராட்சை பல வட்டங்களை கொண்டு கொடுங்கள். சந்தோஷமாக போய் தானியம் வாங்கி வாருங்கள். எஜமானே வாழ்க! எங்கள் இளைய சகோதரன் பென்யமீன் இவன்தான். சரி, இப்பொழுது உங்களை நம்புகிறேன். காவலாளியே, உடனே வா. விருந்துக்கு ஏற்பாடு செய். எல்லாரும் உணவருந்த வீட்டுக்கு வருவோம். நான் தான் நீங்கள் விற்று போட்ட சகோதரன் யோசேப்பு. என்னை விற்று விட்டோம் என்று நீங்கள் விசனப்பட வேண்டாம். உங்களுக்கு ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு முன்பே தேவனனை அனுப்பி வைத்திருக்கிறார். இன்னும் 5 வருடம் பஞ்சம் இருக்கிறது. நீங்கள் போய் என் தகப்பனாரிடத்தில் சொல்லி, நான் உயிரோடு இருக்கிறேன் என்றும் வரும் எகிப்துக்கு வாருங்கள் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள். அப்பா, என் மகனே யோசேப்பே, நீ உயிரோடு இருக்கிறாயா? உன்னை